தற்போதைய செய்தி. கிரானைட் முறைகேடு தொடர்பான எனது அறிக்கையை சந்தேகப்பட வேண்டாம் என்று IAS அதிகாரி சகாயம் தெரிவித்திருக்கிறார். கிரானைட் முறைகேடு தொடர்பான தனது விசாரணை அறிக்கையை சந்தேகப்படுவது தனது நேர்மையை சந்தேகப்படுவதற்கு சமம் என்றும் IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். தற்போதைய செய்தி. கிரானைட் முறைகேடு தொடர்பான விசாரணை அறிக்கையை யாரும் சந்தேகப்பட வேண்டாம் என்று IAS அதிகாரி சகாயம் தெரிவித்துள்ளார். கிரானைட் முறைகேடு தொடர்பான தனது விசாரணையை சந்தேகப்படுவது தனது நேர்மையை சந்தேகப்படுவதற்கு சமம் என்றும் சகாயம் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய செய்தி. கிரானைட் முறைகேடு தொடர்பான தனது விசாரணையை யாரும் சந்தேகப்பட வேண்டாம் என்றும் தனது விசாரணையை சந்தேகப்படுவது தனது நேர்மையை சந்தேகிப்பதற்கு சமம் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது IAS அதிகாரி சகாயம் தெரிவித்திருக்கிறார். மதுரை மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிரானைட் முறைகேடு நடைபெறுவதாக வந்த புகாரை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் IAS அதிகாரி சகாயம் அங்கு ஆய்வு மேற்கொண்டு தனது அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது IAS அதிகாரி சகாயம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தொலைபேசி இணைப்பில் நமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், IAS அதிகாரி சகாயம் தனது நேர்மையை சந்தேகப்படுவது தொடர்பாக தனது கருத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார். அவர் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்கிறார்? எந்த வழக்கின் கீழே அவர் இந்த கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார்? இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கனிம முறைகேடு தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று டிராபிக் ராமசாமி 2013ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு அடிப்படையில் தலைமை நீதிபதி 2015ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு 2014ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதாவது தமிழகத்தில் முதற்கட்டமாக மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிரானைட் முறைகேடு தொடர்பாக மட்டும் விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த விசாரணை குழுவின் தலைவராக IAS அதிகாரி சகாயத்தை நியமித்திருந்தார்கள். அவர் விசாரணை செய்து 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அவர் கீழ் ஒரு பணியாற்றினார்கள். அப்படி பணியாற்றிய ஒரு குழு நவம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது. அந்த அறிக்கை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும், கிரானைட் தொடர்பாக விசாரிப்பதற்கான வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் அதிகாரிகளும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதால் தன்னிச்சையான ஒரு விசாரணை அமைப்பை ஏற்படுத்தி ஒரு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பரிந்துரைகள் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலான வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிறது. இதனிடையே அந்த குழுவில் பணியாற்றிய ஓய்வு பெற்ற தாசில்தாரான மீனாட்சி சுந்தரத்திற்கு 8 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று நேற்று நீதிமன்றத்தில் சகாயம் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது கிரானைட் அதிபதி தரப்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் இணைப்பு மனுதாரராக இணைந்துள்ளார்கள். அவர்கள் தரப்பில் விசாரணை குழு அறிக்கை தாக்கல் செய்த பிறகே அவர்களது பணிக்காலம் முடிந்துவிட்டது. அதற்கு பிறகான காலத்திற்கு அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இதை நீதிமன்றத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அதே நேரத்தில் இந்த குழு தாக்கல் செய்துள்ள அறிக்கையை ஒரு தவறான அறிக்கை. 1,16,000 கோடி அளவிற்கு 1,16,000 கோடி அளவிற்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக சகாயம் தாக்கல் செய்த அறிக்கை ஒரு தவறான அறிக்கை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சகாயம் தரப்பு வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் தங்களது குழுவோட அறிக்கை சந்தேகிப்பதும் என்பது தன்னுடைய நேர்மையை சந்தேகிப்பதற்கு சமம் என்று ஒரு காட்டமான ஒரு பதிலை நீதிமன்றத்தில் இன்று பதிவு செய்தார். இதனையடுத்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த ஊதியம் கொடுப்பது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து நாளை நீதிமன்றத்தில் தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயம் இதுவரை 5 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது, அது கொடுக்கப்படாமல் இருக்கிறது என்று ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அது தொடர்பாக உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த தொகை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முக்கியமாக கடந்த 3-4 முறையாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது சகாயம் அவர்கள் தாக்கல் செய்த அறிக்கை தவறான அறிக்கை, கூடுதலாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 57,000 கோடிக்கு மட்டும்தான் ஏற்றுமதியே நடந்திருக்கும் பொழுது எப்படி 1,16,000 கோடிக்கு இழப்பு ஏற்படும் என்று ஒரு 3 முறை குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இன்று அதுக்கு பதிலளிக்கும் வகையில் சகாயம் தரப்பில் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி இதை நேரடியாகவே இந்த குற்றச்சாட்டை எதிர்த்துள்ளார். இந்த தங்களது அறிக்கையை பல அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட்ட இந்த அறிக்கையை சந்தேகிப்பது என்பது தன்னோட நேர்மையை சந்தேகிக்கும் வகையில் இருப்பதாகவும் நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார். மணிமாறன்.
கிரானைட் முறைகேடு தொடர்பான தனது அறிக்கையை யாரும் சந்தேகப்பட வேண்டாம் என்று IAS அதிகாரி சகாயம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ்.